வணக்கம். இது சேலம் சுந்தரின் tea. The English Academy welcomes you wholeheartedly to Let Us Chat. வாங்க பேசலாம். இதுக்கு முந்தைய எபிசோடில் who, what அப்படிங்கிற கொஷின் டேர்ம் வச்சு எப்படி கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத கொடுத்துருந்தேன். இப்போது when will you come, நீ எப்போ வருவ, இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். when will you do, when will you write, when will you sleep, இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேள்விகள் உருவாக்கி பார்க்கணும், இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணணும். this evening, இன்னைக்கு சாயந்தரம், டுடே ஈவினிங்னு சொல்லக்கூடாது, this evening என்று சொல்ல வேண்டும். when do you like to go, நீ எப்போ போக விரும்புகிற. this afternoon, இன்னைக்கு மத்தியானம். when does he sleep, அவன் வழக்கமாக எப்போ தூங்குறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், do does வந்தாக்கா வழக்கமாகங்கிற வார்த்தை தாராளமாக உபயோகப்படுத்தி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. only at nights, இரவு நேரங்களில் மட்டும்தான் அவன் தூங்குறான். when did she finish, அவள் எப்பொழுது முடித்தாள், எப்போ அவள் முடிச்சா, இதுதான் ஸ்போக்கன் ஃபார்ம். அவள் எப்பொழுது முடித்தாள்ங்க ரிட்டன் ஃபார்ம். முடிஞ்ச அளவுக்கு கான்செப்டை கன்சீவ் பண்ணும் பொழுது அந்த ஆங்கிலத்தை அப்படியே அதே லெவலில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நீங்கள் கொண்டு போகணும். when did she finish, அவள் எப்போ முடிச்சா. just an hour ago, சும்மா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான். when did he start, அவன் எப்போ புறப்பட்டான் இல்லை எப்போ தொடங்கினான். in the early morning. when are you leaving, நீ எப்போ புறப்படுற, நீ எப்போ கிளம்புற. next Monday night, அடுத்த திங்கள் இரவு. when is she likely to come, அவ எப்போ வர மாதிரி இருக்கா. when is she likely to come, அவ எப்போ வர மாதிரி இருக்கா. in a couple of hours, 1-2 மணி நேரத்துல வந்துருவா. when do you go to school, நீ ஸ்கூலுக்கு எப்போ போற வழக்கமா. at 8 a.m. when do you go to temple, every Friday. when did you go to library, நீ லைப்ரரிக்கு எப்போ போன. last month. அடுத்து 47 வேர்லாம் கேட்கக்கூடாது. ஆறுக்கு சவுண்ட் நீங்கள் ஒரு 50% குறைச்சிருங்க. வேர் இஸ் யுவர் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்கு. இன் சின்ன திருப்பதி. வேர் இஸ் யுவர் ஹவுஸ், இன் சேலம். வேர் இஸ் யுவர் மதர், அம்மா எங்கே இருக்காங்க. at home. where do you keep it, இது எங்கப்பா வைக்கிற. generally in the book shelf. where did you go last week, போன வாரம் எங்க போயிருந்த. went to circus. where will you go next week, அடுத்த வாரம் எங்க போவ. will go to a movie. where have you been, எங்கெல்லாம் போயிருக்க இல்லை எங்கெல்லாம் போயிருந்த. where had you been போயிருந்த. where have you been போயிருக்க. இந்த இடத்துல மாத்திடலாமா. then அடுத்து why. whyனாக்கா உங்களுக்கு தெரியும் ஏன். why are you here, ஏன்பா எதுக்கு இங்கே இருக்க, ஏன் எதுக்கு இருக்க. I'm here to meet my sister, என் சிஸ்டர் பார்க்கறதுக்கோசம் வந்தார். why are you doing this, இது ஏன்பா செய்கிற. because I'm interested in, எனக்கு இதில் ஆசை இருக்குப்பா அதனால செய்கிறேன், பிடிச்சிருக்கு செய்கிறேன். why do you like maths, கணக்கு உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு கணக்கு பாடம். because I feel it much easier. why do you do this, இது ஏன் செய்கிற.
Because my teacher asked me to do. Why does he come here? அவன் ஏன்ப்பா இங்க வரான்? He likes to meet his friends. Why did you do this? நல்லா பாருங்க. இங்க why do you do this னா இதை நீ ஏன் செய்கிறாய் என்ற பொருள். Why did you do this னா இதை ஏன் செய்தாய் past. Do you do present. Did you do past. So why did you do this? Just I wanted to. எனக்கு பிடிச்சிருந்துச்சு பண்ணினேன் அவ்வளவுதான். Why should we do this? நாம ஏன்பா இதை செய்யணும்? Because we only can do. நம்மளால மட்டும்தான் இது முடியும். அதனால நம்ம செய்யணும். Why are you late? Why are you late? Sorry, the bus broke down. Sorry, the bus broke down னா பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. பிரேக் டவுன் என்றால் ரிப்பேர் ஆகிறதுன்னு அர்த்தம். பிரேக்னா உடைக்கிறது வெடிக்கிறது பல அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பஸ் broke downனாக்க பஸ் ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சுன்னு அர்த்தம். Okay, thank you. See you in the next episode. Bye bye.